सारे कार्य सैटेलाइट्स के जरिए से हम देखते हैं, யாருமே தப்ப முடியாது, कोई भी इस कार्य से बच नहीं सकता है। मोबाइल यूज பண்ணதோ நம்ம எங்கெங்கெல்லாம் போறோம் என்னெல்லாம் பண்ணதோ நம்ம கவனிச்சிட்டே தான் இருப்பாங்க। हम मोबाइल यूज करते हैं, हम कहां रहते हैं, कहां जाते हैं, सारे कार्य जानकारी रखते हैं। கிருபை மாத்திரம் இல்லனா நம்ம இரண்டாம் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம்। अनुग्रह नहीं रहेगा तो दूसरी आगमन में हम किसी नहीं उठाए जाएंगे। கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த யோசனை என்னை அடிக்கடி தொந்தரப்படுத்தினது। लेकिन कुछ ही दिन में इस कार्य को बार-बार मुझे सताने लगा। நீர் பரிசுத்தர், आप पवित्र हैं, பரிசுத்த இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது। पवित्र के बिना परमेश्वर को कोई नहीं दर्शन। நீர் பரிசுத்தம் எங்களிலும் காணப்படலாம், நாம பறக்க முடியாது। हमारे अंदर पवित्रता को दिखाई देना चाहिए, இல்லனா நாம பறக்க முடியாது। नहीं तो स्वर्ग की ओर परमेश्वर के आगमन में नहीं जा पाएंगे। எவ்வளவு பேரை நீங்க செகண்ட் கமிங்ல எடுத்துக்கொள்வீங்க? लेकिन परमेश्वर आप इस दूसरी आगमन में कितनी जन को आप उठाएंगे? இந்த சின்ன மூளையில நம்ம எவ்வளவு யோசிக்கும், लेकिन इस छोटी सी मंडली में हम कितने कार्यों को देवादि देवन, लेकिन वो ராஜாதி ராஜன் परमेश्वर को கிருபையினாலே நிறைந்திருக்கிறார், वो अनुग्रह के साथ भरा है। அப்ப அவருடைய கிருபையினால நம்ம தப்பிக்கலாம், लेकिन उनके अनुग्रह के साथ हमें बच सकते हैं। அவருடைய கிருபையினால நம்ம இரண்டாம் வருகையில பறக்க முடியும், उनके अनुग्रह के साथ हम दूसरे आगमन में जा सकते हैं। அவருடைய கிருபையினால நம்ம ஃபேமிலியை பாதுகாக்க முடியும், उनके अनुग्रह रहेगा तो हमारे परिवार को हम संभाल सकते हैं। அவருடைய கிருபையினால நம்ம தப்பிவிக்கப்படுவோம், उनके अनुग्रह रहेगा तो हम इस कार्य में बच सकते हैं। நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய யோசனைகளும் நம்மை விடுவிக்கவே முடியாது। लेकिन हमारे कार्य हमारे विचार इस कार्य में हम छुटकारा नहीं पा सकते। तीमुथी 1:9 கிளியரா அதுல எழுதி இருக்கிறது। दूसरा तिमोथी 9:1 में ऐसा लिखा गया है, நம்முடைய நல்ல எண்ணங்களினாலும் நம்முடைய கிரியையினாலும் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கல। யாராவது வாசிக்க முடியுமா? அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார்। நம்முடைய செய்கையினாலும் நம்முடைய நல்ல குணங்கள்னாலும் நமக்கு ஆண்டவர் கிருபை தரல। हमारे अच्छे कार्य से, हमारे अच्छे विचार से परमेश्वर ने इस कार्य को नहीं दिया। இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு அந்த கிருபை அருளப்பட்டிருக்கிறது। यीशु मसीह के अंदर उस कार्य को हमें இதுல மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்ல, इसमें घमंड करने की कुछ बात नहीं அவரை है। குறித்தே மாத்திரம் நானும் நீங்களும் மேன்மை பாராட்ட வேண்டும்। लेकिन उनको पकड़कर ही इस बात में हम घमंड करना है। பேசுறது ரொம்ப ஈஸி, बातें करने में बहुत आसान है। இப்போ உள்ள பிள்ளைகளை நீங்க எடுத்திருப்பீங்கன்னா அவங்க நிறைய பாப்பாங்க, நிறைய கேட்கவே மாட்டாங்க। लेकिन इस दिन के बच्चे लोग हम देखेंगे तो बहुत कार्य को देखते हैं और हम बोलेंगे तो वो लोग नहीं सुनते हैं। நிறைய ஒரு முன்னாள் IPS ஆபீசர் ஒரு பேச்சாளர் இப்படி சொல்றாரு, IPS ऑफिसर इस कार्य में कहने लगे, பாக்குறதுனால கண்ணு வலிக்கும், देखने से आंख दुखता है, கை வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால கை வலிக்கும், எல்லா அவயமும் வலிக்கும், ऐसे का हाथ से काम करने से हाथ दुखता है कर ஆனா காது கேட்கறதுனால அது வலிக்கவே செய்யாது। நீங்க அட்லீஸ்ட் until unless if you keep your phone, காது வந்து சும்மா நீங்க கேட்டுட்டே இருந்தாலும் காது 24 மணி நேரம் நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்கலாம், எல்லாம் கேட்கலாம், நம்ம காது வலிக்கவே செய்யாது। लेकिन 24 आवर हमारे परमेश्वर की कार्य को सुनेंगे तो हमारी कान नहीं दुखेगा। நான் ஜெப குறிப்பு சொல்ல வந்து அப்படி விட்டுட்டேன்। வாலிபர்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும்। हमारी प्रार्थना की विनती है कि जवान लोगों के लिए आप सब लोग, நம்ம தேசம் எங்கிலும் இருக்கிற மாநிலங்களில நிறைய வாலிபர்கள் வந்து வேண்டாத பொருட்கள் எடுக்காங்க। हमारे देश में बहुत से नौजवान लोग ना चाहिए ऐसे कार्य में कोच, அது ஏன் மேலயும் உங்க மேலயும் விழுந்து கடமை, हमारे ऊपर और आपके ऊपर गिरा हुआ कार्य है। 45-50% மேல பாப்புலேஷன் நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம கண்ட்ரில இருக்காங்க। लेकिन हमारे भारत देश में 50% जवान लोगों की कार्य है। இப்போ உள்ள அரசியல்வாதிகள் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்கள தான் யூஸ் பண்ணுவாங்க। लेकिन इन सारे जवान लोगों को हमारे सरकार के अधिकारी लोग यूज कर रहे हैं। பிரிட்டிஷ் எப்படி நம்மள ஆண்டாங்களோ அதே பாலிசியை தான் யூஸ் பண்ணுறாங்க, பிரித்து ஆளுதல், டிவைட் அண்ட் ரூல்। लेकिन जिस तरह ब्रिटिश लोगों ने हमें राज्य किया था उसी समान आज के अधिकारी लोग उसी तरह राज करने के लिए सोचते हैं। இப்போ 5 மாநிலத்துல எலெக்ஷன் நடக்குது, நானும் நீங்களும் நம்மளுக்கு
நமக்கு பிரியமானவர்கள் ஆட்சியில வரணும்னு கண்டிப்பா ஜெபிக்கவே கூடாது. लेकिन 5 राज्य में अभी इलेक्शन चालू है. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், राजा को ढकाकर राजा को तय करने वाला ஆண்டவரே परमेश्वर உமக்கு है. சித்தமான நல்ல தலைவர்களை எங்களுக்கு தாங்க. परमेश्वर आपके अनुसार राजा को अधिकारी को आप तय करके दीजिए. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து வழி விலகும் போது ஆண்டவர் அவர்களை பொல்லாதவர்கள் கையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. इस्राएल लोग जो पाप की ओर जाकर उस मार्ग को ना जाते समय परमेश्वर ने दूसरे लोगों के हाथ அதே में सौंप காலத்துல दिया. தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். उसी समान इन दिनों में भी हम और आप लोग हैं. அவங்களுக்கு விரோதமான யாருனாலுமே அவங்க தேச துரோகம் அந்த சட்டம் இந்த சட்டத்துல அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கையில இருக்கிறதுனால. लेकिन हम जो भी करेंगे तो वो लोग हम लोगों के लिए अरेस्ट कर सकते हैं. தேச துரோகம் சொல்லி நம்ம அரெஸ்ட் பண்ணதுக்கு நம்ம எதிர் யான்னு கேட்க முடியாது. लेकिन क्यों हमें अरेस्ट किया कर हम बोल नहीं सकते. இதனால நானும் நீங்களும் கண்டிப்பா நம்ம பாரத தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். लेकिन मैं और आप हमारे भारत देश के लिए प्रार्थना எனக்கு करना है. தெரியாது எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க ஜெபிக்கலன்ட்டு. இனிமேல் இந்த நாள்ல இருந்து இது என் மேலேயும் உங்க மேலேயும் விழுந்த கடமை. हमें मालूम नहीं कि आप कितने कार्यों में कितने लोग इस कार्य के लिए प्रार्थना कर रहे हैं. நம்ம தேசத்துக்காக நம்ம வாலிபர்களுக்காக கண்டிப்பா ஜெபிக்கணும். हमारे देश के लिए हमारे जवान लोगों के लिए हम सब मिलकर प्रार्थना करना चाहिए. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் கிருபையை யாரெல்லாம் அங்கீகரித்து அப்படியே மாறினாங்களோ அவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். जिन लोगों के लिए परमेश्वर ने उस अनुग्रह के साथ चला है उन लोगों के बारे में हम देखेंगे. ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். हमारे अनुग्रह के साथ हम हैं. हमारी सारी जरूरतें परमेश्वर जानता है. ஆதாம்ல இருந்து இதுவரைக்கும் आदम से लेकर अब तक அவருக்கு எல்லாமே தெரியும். எப்படி தப்பு பண்ணுவாங்க பாவம் செய்வாங்கன்னு எல்லாமே ப்ரீ பிளான். எல்லாமே அவர் अनादि कालத்துல இருந்தே தீர்மானம் பண்ணிட்டாரு. उस काल तक परमेश्वर ने आदि काल तक परमेश्वर जानता है हम किस किस कार्य में गलत कार्य कर रहे हैं. அவர் இப்பொழுது நினைச்சா கூட எல்லா துர்க்குணங்கள் எல்லா பிசாசையும் ஒரு இடத்துல போட முடியும். ஆனா அவர் என்ன பிளான் பண்ணிருக்காரோ அதன்படி ஒவ்வொன்னா நடக்கும்படியாக அவர் இன்னும் நம்மள ஒப்பு கொடுத்துட்டு இருக்காரு. परमेश्वर अगर सोचेंगे तो अभी इसी वक्त इस कार्य अंधकार के कार्यों में जय पा सकते हैं. लेकिन इन सारे कार्यों को क्यों दिया कर हम देखेंगे तो हम इस कार्य में जय पाने के लिए. இன்னும் ஒரு क्वेश्चन நிறைய பிள்ளைகள் கேட்பாங்க. लेकिन और एक प्रश्न सारे बच्चे लोग पूछते हैं. இவ்வளவு தப்பு பண்ணுதாங்க, இப்போ இவ்வளவு பொய் சொல்லுதாங்க, கொலை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கிடைக்கலையாங்க, நல்லா தானே இருக்காங்க. लेकिन आज के जवान लोग पूछते हैं कि कितना कत्ल करते हैं कितना ये करते हैं लेकिन वो लोग के लिए पनिशमेंट नहीं मिला. நம்ம கஷ்டப்படுறவங்க தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். लेकिन जो लोग कष्ट उठा रहे हैं वही लोग कष्ट को झेल रहे हैं. படிக்கணும்னு நினைக்கும் படிக்க முடியல, பைசா இல்ல. लेकिन पढ़ना है कर सोचते हैं लेकिन हमारे पास पैसा नहीं है. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? क्यों इस कार्य को चल रहा है? அது நம்மளால பதில் சொல்ல முடியாது. எல்லாமே ஆண்டவருடைய செய்கை. लेकिन इस कार्य को देखते हैं हम इस कार्य में बोल नहीं सकते. लेकिन सारे कार्य परमेश्वर की ओर से चलता है. பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் अनुग्रह ஆண்டவர் கிருபை. நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் கிருபைக்குள்ள மீனிங் தெரியும்ட்டு. लेकिन मैं सोचती हूँ अनुग्रह का मीनिंग आप जानते हैं. கிருபை குறித்து பைபிள்ல அதிக ஏறக்குறைய 371 டைம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். अनुग्रह के शब्द को 371 में शब्द लिखा गया है. கிருபை வந்து தகுதி இல்லாதவர்களுக்கு अनेक வசனங்கள் நீங்க கேட்டது உண்டு. இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நடக்கும். लेकिन जो जिसे अनुग्रह नहीं है उन लोगों के लिए इस अनुग्रह की कार्य बहुतायत से कार्य करता है. கீழ்ப்படியாம இருக்க கூடாது என்று நான் வந்து நிற்கிறேன். लेकिन जो कोई भी दीनता में नहीं रहेंगे वो लोग के लिए इस कार्य को ऐसा कहता है. அன்று கீழ்ப்படியாம உலகத்துல வந்ததுனால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுகிறோம். लेकिन उन दिनों में परमेश्वर के अधीन हम नहीं थे इसलिए तो इस कार्य को ஆதாம் காலத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவின் காலம் வரை आदम से लेकर यीशु मसीह तक. நான் சண்டே கிளாஸ் எடுத்திருக்கிறேன். பிள்ளைங்களை நிறைய நித்தம் பார்க்கிறேன். संडे स्कूल को मैं उठाई हूँ और हर दिन मैं बच्चे लोग को देखती हूँ. स्पेशली टीनेजर्स के நிறைய क्वेश्चंस வரும். लेकिन बहुतायत से जवान लोगों को बहुत प्रश्न आता है. ஆண்டவருக்கு தெரியும் தானே நம்ம தப்பு பண்ணுவோம்ட்டு. लेकिन परमेश्वर को मालूम है हम गलती करते हैं. पर எதுக்கு ஆண்டவர் வந்து அந்த
விருட்சத்தின் கனியில் ஏதேன் தோட்டத்துல நடுவில் வைத்தாருன்னு நிறைய வாலிப பிள்ளைங்கள் என்கிட்ட கேட்டது இல்லை. लेकिन जवान लोग ऐसा पूछते हैं कि उस एदेन वाटिका में क्यों उस वृक्ष को रखा कर ஆண்டவருக்கு தெரியும் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவான்ட்டு. लेकिन परमेश्वर जानता है जो कोई भी स्वर्ग राज की ओर जाएगा। தெரிந்து கொள்ளாம நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. जिस किसी को भी परमेश्वर चुनता है वो चुने हुए लोग ही जा सकते हैं। தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கும் கானான் தேசத்துக்கும் பிரவேசிக்க முடியும். जो लोग चुने गए हैं वही लोग कानान की प्रवेश करेंगे। இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன படுகிற நம்பர்ல தான் இருக்கோம். लेकिन इस कार्य को हम सारे लोग देखते हैं। இப்போ பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையை நீங்க எடுக்கும்போது எல்லாரும் நம்மளையே தான் சுற்றி இருக்கோம். மீ மை அண்ட் ஐ நான் எனக்கு சொல்லிதான் எப்பவும் நம்ம இருக்கோம். लेकिन अनेक कार्य रीति में हम देखने गए तो मैं ही कर हम बोलते हैं। ஆண்டவருடைய கிருபை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. எனக்குள்ளது என் வீடு என் பிள்ளை எனக்குள்ளதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். लेकिन परमेश्वर के कार्य को हम नहीं देखते हैं, लेकिन केवल सिर्फ हमारा कर हम सोचते हैं। ஆண்டவர் அப்படி இருந்தா நம்மளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கவே முடியாது. अगर ऐसा परमेश्वर रहेंगे तो मेरे लिए परमेश्वर जीवन नहीं दे எங்க सकते। பாருங்க கன்னி மரியாள் அப்படியே தங்களை அவர்கள் அப்படியே சரண்டர் பண்ணிட்டாங்க. लेकिन यहाँ देखिए मरियम ने वैसे ही परमेश्वर के कार्य में सौंप दिया। हिस्ट्री சொல்லுது யூத ஸ்திரீகள் ரொம்ப அழகா இருப்பாங்க. लेकिन हमारी इतिहास कहता है कि यूथ की स्त्रियां बहुत सुंदर है कर இங்க வந்து அவங்க எப்படி ஆகும்னு தான் கேட்கல, நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்வேன்னு கேட்கல. लेकिन यहाँ देखते हैं मैं कैसे करूं, मैं कैसे इसे स्वीकार करूं। ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு கவிஞன் இப்படி சொல்கிறாரு, नाम ना जानते हुए कभी इसका रीति से லைஃப் இஸ் ஜர்னி, வாழ்க்கை ஒரு பயணம். इस जीवन एक प्रयाण है। இந்த பயணத்துல ஆண்டவர் நம்மள அங்கிருந்து இங்க அனுப்பியிருக்காரா? इस यात्रा में परमेश्वर वहां से यहाँ पर परमेश्वर ने भेजा है। இங்க கற்றுக்கொண்டுட்டு திரும்ப அவரோடு கூட என்றும் இருக்கும்படியா நம்ம போணுமா ஒரு நாள்? जगह कर हम सीख कर परमेश्वर के हम जाना है। நம்ம ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு செய்திகளை கடந்து வருவது வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன் மாதிரியா. लेकिन हम हर एक कार्य में हम देखते हैं कि हर एक रीति से चलते समय हर एक स्टेशन के समान हम चलेंगे। யாருமே இங்க நிலைத்து இருக்க முடியாது. कोई भी इस जगह पर नहीं रुक सकता। அந்த வேத புத்தகத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் கிருபையை சார்ந்து வாழ்ந்தாங்க. लेकिन शास्त्र में हम देखते हैं बहुत सारे लोग अनुग्रह को पाके நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு அந்த கிருபைக்குள்ளேயே இருந்து கிருபையினாலே வணையப்பட்டு இருந்தாங்க. सारे लोग जो अनुग्रह को हाथ में सौंपकर उसी अनुग्रह के साथ वो लोग चले। பைபிள் எடுத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் இருக்கு. पुराना करार और नया करार में हम देखेंगे மோசே மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனா கிறிஸ்து இயேசுவின் மூலமா என்ன கொடுக்கப்பட்டது? मोशे के जरिए से न्याय के प्रमाण दिए गए और यीशु मसीह के साथ में கிருபை கொடுக்கப்பட்டது. अनुग्रह को देने लगे। ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையினால நிறைத்திருக்கிறார். அதனால அடுத்த நாள் காலையை நம்ம பார்க்க முடியுது. हर एक दिन परमेश्वर ने हमें अनुग्रह के साथ दिया है, इसलिए हम दिन को देखते हैं। तो ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையானா உடனே டைரக்டா அம்ப யாரை நோக்கி போகுது? ஆண்டவரை நோக்கி தைரியமா போகுது. लेकिन कुछ भी हमारे जीवन में चिंता आएगा तो डायरेक्ट हम परमेश्वर से मेल मिलाप करते हैं। கொஞ்சம் கூட நான் என்னை குறித்து மாத்திரம் தான் பேசுதே, மத்தவங்களை குறித்து நான் பேசவே இல்லை. लेकिन मैं इस कार्य में सेवक मेरे के अनुसार मैं सोचती हूँ लोगों को लेकर नहीं बात करती। வேலை பார்க்கிற ஒரு மனுஷன் அப்படி தன்னாலே பேசுறாரு அப்படி। लेकिन मेरे बीच में काम करने वाले एक व्यक्ति அவருக்கு அவ்வளவு கோவம் வருது, பிள்ளைகள் ஒழுங்கா வரல, ஒழுங்கா படிக்கல, அவ்வளவு ஆண்டவரே நீ இருக்கிறீரா அப்படின்னு கேட்காரு। वो व्यक्ति बहुत सी क्रोध कर बच्चे लोग आने का उस कार्य में बहुत सी क्रोध करते हैं। उल्टा வேற கொச்சையான வார்த்தையினால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீர் அப்படின்னு கேட்காங்க। कई बातों से परमेश्वर का ऐसा प्रश्न करता है कि आप इस कार्य में क्या कर रहे हैं। அதுக்கப்புறம் அவரே ஆன்சர் சொல்லிட்டார், பாவம் அவரே தான் கொலை செஞ்சுட்டாங்களே அப்படி சொல்றாரு ஒரு கிறிஸ்தவ மனுஷன்। लेकिन एक मसीह के व्यक्ति ऐसे बोलते हैं कि परमेश्वर बेचारे उनको ही लोगों ने மனுஷனை அவர் விசேஷமாய் படைத்திருக்கிறார்। लेकिन परमेश्वर ने मनुष्य को बहुतायत से उत्पन्न किया है। நம்முடைய சிந்தையினால நம்முடைய இஷ்டத்தினால நம்ம வாழ முடியாது। हमारे विचार से इस संसार में हम जी नहीं सकते। நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நானும் நீங்களும் கணக்கு கொடுக்கணும்। हम बातें करने वाले हर एक बातों को परमेश्वर के सम्मुख हिसाब करना है। எனக்கு ஒரு தோழி சொன்னது, மத்தவங்களை குறித்து உன்கிட்ட பேசினாங்கன்னா உன்னை பத்தி கண்டிப்பா மத்தவங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு। हमारे मित्र स्त्री हमारे फ्रेंड ने आपको कहा जो लोग ने हमारे बारे में सोचते हैं वही लोग दूसरे के बारे में भी बोलते हैं। ஈஸியா நம்ம அடுத்தவங்களை குறை கூறுவோம்।
लेकिन हम बहुतायत से दूसरे के लोगों के बारे में கிருபையை बात ஃபுல்லா करते हैं, மறந்துட்டு அடுத்தவங்களை நல்ல நியாயம் தீர்ப்போம். लेकिन हमारे कार्यों को भूलकर दूसरे लोगों को न्याय करते ஆனா हैं। வசனம் கிளியரா சொல்லுது, do not judge others. மற்றவங்களை குற்றம் தீர்க்கிற நீ யாரானாலும் சரி. लेकिन वचन इस तरह कहता है, तुम्हें किसी को भी न्याय करना अधिकार Do नहीं not है। judge others, you will be English இன்னொரு வசனம் இருக்கு, do not judge others, you will be judged. எப்படி நீ மற்றவங்களை குற்றப்படுத்துகிறாள் அதே இதனால நீயும் தீர்க்கப்படுவாய்ன்னு எழுதிருக்கு. लेकिन वचन इस तरह कहता है, तुम जैसा दूसरे के लिए न्याय करते हो, तुम्हारे लिए भी वैसे ही न्याय करेगा। இதுக்கு மத்தியில எனக்கு நான் உங்க முன்னாடி ஒரு ஜெப குறிப்பு வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுகிறேன். लेकिन आप लोग के सबके बीच में मैं एक प्रार्थना की विनती रखूंगी। நம்ம வெறும் பயங்கரமான காலத்துல இருக்கோம். हम सब लोग एक भयंकर की रीति के दिन में 12th ஸ்டாண்டர்டா 13th படிக்கும் போது ஞாபகம் இல்லை, அப்பவே எனக்கு சொப்பனம் வந்துச்சு, வந்து எல்லாமே கண்ட்ரோல் ஆகி எல்லாமே கண்ட்ரோல் ஆகி மிலிட்டரி ஆர்மி எல்லாம் நிக்க மாதிரி யாருமே தப்பிக்க முடியாத மாதிரி. आपका जब 13 साल में था, वही उसी கிராஜுவேஷன் 13 आपका ने जब पढ़ने समय इस कार्य को देखने लगे, சீக்கிரம் ஆண்டுடைய வருகை இருக்க போது परमेश्वर के आगमन जल्दी है। எதெல்லாம் எழுதி இருக்கிறோம் அந்த வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. जो कुछ लिखा गया है वो चलते आ रहा है। யுத்தத்தின் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. युद्ध के कार्य को आप देख रहे हैं। உக்ரைன் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உக்ரைனை சுற்றி ரஷ்யா அவங்க படைய ஃபுல்லா நிரப்பி வச்சிருக்காங்க. 1 லேயர் 2 லேயர் 3 லேயர். அல்லேலூயா. அப்ப இந்த மோசே 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. लेकिन इस मूसा जी ने 40 वर्ष तक भेड़ बकरी चलाने लगे। அந்த காட்டிலே ஆடு மேய்ச்சி வார்த்தையெல்லாம் மறந்துட்டாங்க. उस रेगिस्तान में उनको चलाते चलाते उस कार्य सभी वो भूलने लगे। யாரையான அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. इसलिए उन्होंने कहा, मुझे नहीं किसी और को भेजिए। ஆனா அரண்மனை இருக்கும்போது துடுக்கான வாலிபனா இருந்து, लेकिन राज्य के अंदर रहते समय, अट्ठा कट्टा जवान होते समय, அநியாயம் செய்யவங்களை கொண்டு போட்டாரு. लेकिन अन्याय करने लोगों को मार कर डाल दिए। ரெண்டாவது எபிரேயரே சண்டை போடும்போது நீ ஏன் இப்படி செய்யணும் சமாதானமா தான் பேசுகிறாரு. लेकिन दूसरे टाइम इब्री लोग इस झगड़ा करते समय उन लोगों के बीच में शांति बोल लेते समय वो लोग, அதுல இவர் என்ன நினைக்காருன்னா, நான் தான் தலைவனா வருவேன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்கன்னு அவர் நினைக்காரு. लेकिन मैं इन लोगों के बीच में मुख्य बनूंगा कर ये लोग को नहीं जान रहे कर वो सोचने लगे। ஆனா அவன் என்ன சொல்லுவான், நீ தலைவனா வச்சது யாருன்னு சொல்லுவான். लेकिन उन लोगों ने कहने लगा, हमारे बीच में तुझे मुख्य बनाकर रखा है कौन कर। அவரையே தலைவனா கொண்டாரு. लेकिन उनको ही परमेश्वर ने मुख्य बनाकर இதனால लेकर, நிறைய அலசடி நம்ம படலாம். लेकिन कई कार्य को इस तरह समझे, வார்த்தையை நம்பி நம்ம இறங்கி வரணும். वचन को विश्वास कर दीनता होना है। மாம்சத்துல இருந்து இறங்கணும். हमारे शरीर के इससे नीचे उतरना है। ஆவியின்படி நடக்கணும். आत्मा के अनुसार हमें चलना है। ஒருத்தர் அன்பு இல்லாம இருக்கிறோம். एक दूसरे से हमारे अंदर प्रेम नहीं है। அல்லேலூயா. மோசேக்கு அடுத்தால என்னது? मोशे के बाद क्या है? ராகாபா கடைசில ஆபிரகாம், சாராள், நோவா, மோசே, ராகாப். இவ்வளவுதானோ? நிறைய கெட்ட மாதிரி போச்சு. ராகாப பாருங்க, राहाब को देखिए, எரிகோ நகரம் பூரா இருதயம் கரைஞ்சு போச்சுன்னு அந்த அம்மாவே சொல்றாங்க. यरीको नगर को देखते ही हृदय टूटने लगा कर हम देखते हैं। இருதயம் கரைஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட வரணும்னு அவங்களுக்கு எண்ணம் இல்ல. लेकिन उस हृदय टूटते समय भी परमेश्वर की ओर आना है कर सोच नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவங்க கரைஞ்சு போனாலும் இவங்க வேவுவாக அவங்கள கொல்லணும் தான் நினைக்காங்க. लेकिन वो लोग इस तरह देखते समय उन लोगों को मारना ही कर सोचते हैं। அந்த பட்டணத்துல தான் அந்த அம்மா இருக்காங்க. उसी शहर में वो माँ जी हैं। உங்க தேவனாய கர்த்தர் தான் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் பெரியவர். आपके परमेश्वर है, आसमान के ऊपर और पृथ्वी के ऊपर राजा है। அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. हम जानते हैं कर वो कहने लगी, நானும் நீங்களும் கண்டுபிடிச்சிருக்கோமா? हम और आप इस कार्य को जानते हैं क्या? கண்டுபிடிச்சோமா अगर हम जानेंगे तो மற்றவங்களை குறை சொல்ல மாட்டோம். दूसरे लोग की कमी कट्टी नहीं बताएंगे। கண்டுபிடிச்சோம்னா अगर जानेंगे तो கவலைப்பட மாட்டோம். दुख नहीं उठाएंगे। ஆண்டவர் பூரா நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் பழைய ஏற்பாட்டுல செய்தார். लेकिन परमेश्वर क्या इस तरह कहते हैं कि मैं सर्वशक्तिमान परमेश्वर हूं। நம்மால எல்லாமே செய்ய முடியும். हम उनके எல்லாமே செய்ய முடியும். हम उनके समान सब कुछ कर सकते हैं। அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்?
लेकिन हम क्या करना है? பைபிள் என்ன சொல்லுது? वचन बाइबल क्या कहता है? இன்னைக்கு பூரா எனக்கு ஜெபத்துல அதே தான் வந்து வந்து என்னை ஆறுதல் படுத்துச்சு. लेकिन ये पूरा दिन वो वचन आते आते मुझे तसल्ली देने लगा। பவுல் எழுதார் பிலிப்பு சபைக்கு 4ஆம் அதிகாரம் 4 இருந்து 8 வரை. पौल जी ने फिलिप लोगों की लिखता है 4 से लेकर 8 तक। கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன். परमेश्वर के अंदर आनंद मनाओ कि फिर से तुमसे कहता हूं कर உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. तुम्हारी दीनता सारे लोगों को बता चले कर कहते हैं। கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். परमेश्वर हमारे निकट है। நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் तुम किसी बात की चिंता मत करो। எல்லாவற்றையும் குறித்து सब कार्यों को உங்கள் जानकर விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனுக்கு तुम्हारी सारी चिंता बातों को परमेश्वर को बताओ कर தெரியப்படுத்துங்கள். परमेश्वर को बताओ कर அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான हर आप सब कार्यों में தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் காத்துக்கொள்ளும். परमेश्वर की समाधान तुम्हारे कार्य में रहेगा कर மேலும் சகோதரரே, फिर भी सहोदर लोग உண்மை உள்ளவைகள் எவைகளோ, जो कुछ भी सच्चाई है, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, जो कुछ भी ढंग नहीं है, நீதி உள்ளவைகள் எவைகளோ, जो कोई नीति है, கற்புள்ளவைகள் எவைகளோ, जो कोई इस कार्य में है, அன்புள்ளவைகள் எவைகளோ, जो कोई प्रेम से है, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, जो कीर्ति के साथ रहते हैं, புகழ் எதுவோ, जो कोई घमंड रखते हैं, புண்ணியம் எதுவோ, वो जो कोई पुण्य करता है, அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். उसी कार्य में तुम ध्यान दो இதை कर பார்க்க நம்ம கிருபை விட்டு விலக முடியாது. लेकिन इस कार्य को हम देखेंगे நம்ம तो பிரச்சனை பற்றி கவலை வராது. उस कार्य को देखकर நான் हम தேவ சமூகத்தில் அழுதுட்டே இருந்தேன். परमेश्वर के सम्मुख में रोती அது रही। தேவ சமூகத்தில் நம்ம நொறுங்கி அழலாம். परमेश्वर के सम्मुख हम टूट कर रो ஆனா सकते நம்ம हैं, சந்தோஷமா இருக்கணும். लेकिन फिर भी हम आनंद के साथ रहना है। ரெண்டாவது சாந்த குணம் எனக்கு வந்திருக்கா? लेकिन दूसरा हमारे अंदर शांति की गुण आएगा நம்ம तो हम देखते ஒவ்வொருத்தரும் நம்மளை கேட்டுக்கொள்ளணும். हैं। लेकिन हर एक के लोगों के बीच में सीख देखना है। என்னதான் என் கணவர் வேற மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு நான் இங்க கூட அப்படி பார்க்கேன். உங்களுக்கு சாந்த குணம் लेकिन हमारे घर में ऐसे कुछ कार्य हो गए तो देखती हूँ इस कार्य को मैं எங்க कैसे வீட்டுக்காரங்க அமைதியா இருப்பாங்க, நம்ம எனக்கு பிடித்தமில்லாத செஞ்சுட்டே இருப்பாங்க. लेकिन कई बार पिताजी ऐसे कार्य करने से मुझे उस कार्य को पसंद नहीं आता। எனக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? उन्होंने क्या नाम रखा है? அவசரக்காரி. அல்லேலூயா. அவ்வளவு ஸ்பீடு, வேலைச்சினாலும் ஸ்பீடு, பேசினாலும் ஸ்பீடு. हर एक कार्य में माँ जी तीव्रता से करते हैं करके सोचते हैं, எவ்வளவு சீக்கிரமா நான் செய்வேன். इतनी जल्दबाजी से करते हैं। பீடி சுத்தும்போது நான் நிறைய சுத்துவேன். पीढ़ी ये करने समय में जल्दी कर दूँ, ஆனா ஒரு பீடி செல்லாது. சொல்லுங்க. लेकिन वो उस पीढ़ी को कुछ यूज नहीं होता है। ஆனா என்னைய பார்த்து கணக்கு எடுத்து விடுவாரு. சொல்லுங்க. நான் கொண்டு போனா என் பீடி கழியாது. लेकिन जो बीड़ी को मैं लेके जाती हूँ वो ये नहीं होता है। என் தங்கச்சி கொண்டு போனா ஒரே சொல்லி பெரியப்பா தான் கணக்கம்ல. लेकिन माँ जी का बहन लेके जाएगा तो அம்மள பீடி உரி உரி போடுவாங்க. उतने बीड़ी जल्दी जल्दी से ये कर देते இவ வந்து நீ ரொம்ப துன்பப்படுத்துவாங்க யாராச்சு. என் தங்கச்சி வந்து ரொம்ப துன்பப்படுத்துவா லீலா. लेकिन इस कार्य को बहुत से हम देखते हैं। அவ பீடி ரொம்ப சூப்பரா இருக்கும். लेकिन बहन की बीड़ी बहुत अच्छा நான் से படிச்ச காலத்துல படிச்சு எனக்கு திடீர்னு பீடி சுத்துதுன்னா நான் அவன் ஸ்பீடா தான் சுத்துவேன், மெல்ல சுத்த மாட்டேன். लेकिन माँ जी इस बीड़ी को तो तुरंत ये करने लगते हैं। நானும் கணக்கு நான் இவ பீடியை கொண்டு போக மாட்டேன். लेकिन मैं उनकी आपकी नहीं लेके जाऊंगी कर बोलते हैं। எங்க வீட்டுல குளிக்க ரூம்ல வானம் தெரியும்படியா இருக்கும். लेकिन जब हम स्नान करते हैं तो आकाश दिखता है। வானத்தை பார்த்து அழுவேன். எனக்கு வந்து வெக்கமா இருக்கு கடைக்கு போக. लेकिन आकाश को देखकर मैं रोकती हूँ कि दुकान को जाने के लिए मुझे रोना அண்ணா है। மாதிரி என் நேரம் அழுதுட்டு இருப்பேன். लेकिन अन्ना के समान हर वक्त मैं रोते रहती ஒரு हूँ। நாள் கடைக்கே போயிட்டேன். लेकिन एक दिन दुकान में मैं जाने எனக்கு लगी। அங்க ஸ்பெஷல். लेकिन मेरे लिए वो उस जगह என் வீடு पर ஒரு வீடு கூட கிடையாது. लेकिन उस जगह पर जाते समय அல்லேலூயா. அது என்னது? அது கிருபை. लेकिन उस कार्य को हम देखेंगे तो अनुग्रह